பாக்கியம் பாருங்களே. நாமெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இன்னைக்கு சொல்றோம். அந்த சுவாமியே பிரம்மபுத்தருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து ராஜசூயம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாள். நாமெல்லாம் பண்ற யஜ்ஞத்திலேயோ ஒரு இஷ்டியிலையோ ஒரு ஜபத்திலேயோ ஹோமத்திலேயோ இல்லையா உபாசனம் சாரிபாகத்திரம பிராயஷ்சித்தம் பிராணாயாமம் பரிசேச்சனம் சொன்னா பிராயஷ்சித்தம்னா துவாதச கிருஷ்ணஸ்மரணம்னு அர்த்தம் பண்ணியிருக்காரு. 12 தடவை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னா ஏதாவது கர்ம வைகல்யம் இருந்தா போயிடுமா. சந்தியோபாசனத்துல முதற்கொண்டு பிராயஷ்சித்தார்க்கியம் சொன்னால் ஏதாவது தவறுகள் இருந்தா அது போறதுக்காக பிராயஷ்சித்தார்க்கியத்துல தவறுகள் இருந்தா என்ன பண்றதுன்னா அதுக்கு இனிமே இன்னும் பிராயஷ்சித்தார்க்கியமா அப்புறம் இந்த நடுவு போயிட்டேன்னா இருக்கும் டீக்கா டூக்காம அபேட்சதேன்னு. அப்ப என்ன பண்றதுன்னா பிராயஷ்சித்தானி கர்மாத்மகானிவை யானிகேஷாமசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் ஸ்மிருதியில் எழுதிட்டார். பிராயஷ்சித்த கர்மாவில ஏதாவது தவறுதல் வந்துருந்தா கிருஷ்ணஸ்மரணம் தான் அதுக்கு பிராயஷ்சித்தம். அதான் சந்தியோபாசனத்துல பக்தி முதற்கொண்டு எல்லாம் இருக்குங்க. சந்தியாவனத்தோட சத்தியா பண்ணிவிட்டான்னு வச்சுக்கோங்க. கர்மா இருக்கு, ஞானம் இருக்கு, பக்தி இருக்கு, எல்லாம் இருக்குது. பிராயஷ்சித்தானி கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் பரம் பிராயஷ்சித்தம் நாள் என்ன அர்த்தம்? இதுக்கு மேல கிடையாதுன்னு அர்த்தம். இதான் முழுவான மகாபிராயஷ்சித்தம் கிருஷ்ணஸ்மரணம் இருக்காள். அப்படி நாமெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றோம். அந்த சுவாமி தர்மபுத்திரன் பக்கத்துல உட்கார்ந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி யஜ்ஞம் பண்ணி வைக்கிறேன்னு வந்து உட்காந்துருக்காளே. எத்தனை பாக்கியம் பார்வோம். நாமெல்லாம் அக்னி குண்டத்துல ஆகவனியத்தையும் கார்கபத்தியத்தையும் தட்சிணாகிரியும் பிரபம் ஸ்வயாலட்சியா சமாஸ்லிஷ்டம் வந்தே யஜ்ஞதனும் ஹரிம் உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திருலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம். இப்படி ஆகவனியத்துல இப்படி தியானம் பண்றது ஹோமகாலத்துல உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திருலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் த்வா முனிர்கச்சதி பூதயோனிம் சமஸ்த சாட்சியம் தமச பரஸ்தாது. அவெல்லாம் தியானம் பண்ற வஸ்து அங்க நேர கரசரணாதிகளோட நேரம் வந்து உட்கார்ந்து தர்மபுத்தருக்கு இந்திரி கோச்சரமா. அதான் பெரிய மகாபாகியம். அவெல்லாம் பாக்கிய சம்பன்னா. அதனால கிடைச்சது இல்லாமனா கிடைக்குமா? அரவந்திர மகாராஜா பிரம்மண நாமா சொல்லுவாளா, சொப்பனத்துல கூட நாமா சொல்லுவாளா. அதனால என்னன்னா சுவாமி எப்போதும் ஹிருதயத்துல தெரியவரா. சொப்பனத்துல நாமா சொன்னது மட்டும் இல்லையா, கீழே விழுந்து பிறண்டு சொப்பனத்தையே நமஸ்காரமும் பண்ணுவாரா. அப்படி சொல்லுவாளா, சொப்பனத்துல நமஸ்காரம் வருமா, சொப்பனத்துல வந்து நாமா வருமா, பகவன் நாமா வருமா. என்னமோன்னா கத்துவன், திருடம் வந்துட்டான்னு கத்துவன், கிளி வந்துட்டுன்னு கத்துவன், என்ன தூக்கிட்டு போட்டான்னு கத்துவன். எதுவும் கூட தூக்கணும்னா ஜப்பானுக்கு தூக்கிட்டு போட்டான். ஜப்பானுக்கு போட்டா நீ இங்க கத்துறைய என்ன கத்துற, நீ இப்படி சம்பந்தம் இல்லாம கத்துவன்னு இல்லையோ. பிரபஞ்சமே போய் அதுல சொப்பனம் இன்னும் பெரிய போய். விக்னேஷ கோவிந்த ரிஷிகநாத ஹேனந்த கிருஷ்ணாச்சுத மாதவே ஸ்வப்னே விராஜா பவதீய நாமானி அநாரதம் சங்கதயன் நாமா. ஹே குருவாயூரப்பா, சொப்னத்துல உன் நாமாவை இப்படி கத்தினானாமே. பரதம் 7 தீப ஆண்டவன் ராஜ்யம் ஆண்டாம்னு கண்ணுக்கு தெரியாத புலகாசிரமம் போய் நம்ம நேபாளத்துக்கு பக்கத்துல கண்டகி நதி தீரம் போய் சொப்னத்திலேயே கீழே விழுந்து நமஸ்காரமாமே. ஸ்வப்னே விராஜா பவதி யநாமானி அநாரதம் சங்கதயன் நாமா. அப்படி நமஸ்காரமா, சொப்னத்துல நமஸ்காரமா. அது என்னாச்சுன்னா சுவாமி ஹிருதயத்துல தெரிய ஆரம்பிச்சுட்டாளா. எப்பவும் எப்படி தெரிஞ்சார்? கிரீடினம் குண்டலினம் கதாப்ஜ சங்காரிபாணிம் நவநீரதாபம் பீதாம் வதந்தம் கமனீயகாத்ரம் பீதாம்பரம் த்வாம் மனசா ஸ்மரத்ஸா மந்தாரமாலா பரிவீதகண்டம் மனோஹரம் மஞ்சுளபாஷணம் த்வாம் திவ்யோத்வபுண்ட்ரம் பௌரத்னபூஷம் முக்தாதிரேவரம் மனசா ஸ்மரத்ஸா கிரீடினம் குண்டலினம் கதாப்ஜ சங்காரிபாணிம் நவநீரதாமம் வதந்தம் கமனீயகாத்ரம் பீதாம்பரம் த்வாம் மனசா ஸ்மரத்ஸா மந்தாரமாலா பரிவீதகண்டம் மனோஹரம் மஞ்சுளபாஷணம் த்வாம் திவ்யோத்வபுண்ட்ரம் பௌரத்னபூஷம்
சுவாமி ஹிருதயத்திலே ரத்ன கிரீட்டம் மகர குண்டலம் மந்தஹாசம் பீதாம்பரம் ஸ்வர்ண காஞ்சி யோகி தேயமான சரணம் கல்யாண மூர்த்தியா தரிசனமா பகவத் தரிசனம் கிடைக்குமா? துறவிகளா ஓடுறாள் பால்கள்னா நாம சங்கீர்த்தனத்தால இத்தனையும் வந்து வருதா?